ரமேஷ் நீ தான் அவுட். நான் ஒத்துக்க மாட்டேன் போடி. என்னடா இப்படி பண்ற? அப்ப என்னதானே விளையாடுறது? சரி வா நம்ம ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடலாம். ரிங்கா ரிங்கா ரோசஸ் எத்துலா பைசஸ் அஷா புஷா ஆல் ஃபால் டவுன். பிள்ளைக்குள்ள அங்கிட்டு போய் விளையாடுங்க ஓடுங்க. இடுப்புல விழுந்துடாதுங்க. அதெல்லாம் விழுக மாட்டாச்சி. ரமேஷ் உங்க ஆட்ட ஒண்டா உன்னை அடி வெளுக்க போற. ஒழுங்கா ஓடி போயிரு. அடிக்க மாட்டாங்க சொல்லிட்டலாம் வந்தேன். ஏண்டி பிக் பாஸ் பத்தேடி? ஆமா பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்ல. காரமா சாய். ஏண்டி நீ பாக்குறியா? இனிமேல் பார்க்கவே கூடாது. என்ன நடிப்புன்ற உள்ள பூரா இருக்கிறது பூரா நடிப்பு அரக்கிகள் தான். ஆமாட்டி எல்லாம் நல்ல அப்பட்டமா தெரியுது. இந்த சூட்கேஸ் எடுக்கிற வரையும் அந்த பிள்ளைய உள்ள வச்சிருப்பாங்க போல, இந்த ஆண்ட்ரா பிள்ளைய. இன்னைக்கு பச்சை மிளகா சாப்பிட சொல்லிட்டாங்களாம். அடடடடா என்ன இது பண்ணுதுங்க எல்லாம். 2 பச்சை மிளகாய் தின்னதுக்கு ஒரு அண்டா நிறைய தயிரை போட்டு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குங்க. நம்மளுக்கெல்லாம் பச்சை மிளகாய் கொடுத்தா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆமா நீ பச்சை மிளகா கூட விட்டு வைக்க மாட்டேடி. நான் பிக் பாஸ் முடியற வரையும் பார்க்க போறேன். ஏய் அம்மா இந்த பிள்ளைய என்னென்னத்தை பாக்குதுக பாரு. ஏண்டி ஊதா அவனி உங்க அம்மா இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, எதுக்குடி பார்த்துக்கிட்டு இருக்க? நீங்க மட்டும் பாக்குறீங்க நாங்க பார்க்க கூடாதா? அப்படி போடு கேட்டாலே ஒரு கேள்வி. ஏன்ட்டு இந்த கரு மட்டும் பார்க்காதீங்கன்னு சொன்னா கேட்கறீங்களா? பாரு நீங்க பாட்டு அந்த பிள்ளைகளும் கட்டு குட்டிச்சவரா போடுங்க. ஒழுங்கா ஏதாவது நல்லதா பார்க்க வேண்டியதானே. பக்தி பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் பழைய படங்கள், கருத்துள்ள நகைச்சுவை, கருத்துள்ள படம், சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் படம், இதெல்லாம் பார்த்தா வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. ஏச்சி இதெல்லாம் பார்த்தனால தான் நீங்க எப்படி கலெக்டரா உட்காந்துருக்கீங்களா? எப்படியோ எக்கட கட்டு தலைங்க உங்களால திருத்தவே முடியாது. வாங்கட்டு